உலகத்திலே நாம் சொத்துக்களை பாதுகாக்கிறோம், செல்வங்களை பாதுகாக்கிறோம். நம்மில் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் நாவாக இருக்கிறது. இந்த நாவை பாதுகாக்கிறோமா இல்லையா? இந்த நாவின் மூலமாக எத்தனையோ பேர்களுடைய உள்ளங்கள் அன்றாடம் உடைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு பேச்சின் மூலமாக உடைந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை சகோதரர்கள் நமக்காக வேண்டி பதுவா செய்கிறார்கள். சகோதரர்களே, பதுவா செய்கிறார்கள். உள்ளம் உடைந்தவர்களாக உள்ளத்திலே பதுவா செய்கிறார்கள். இவர் உலகத்திலே எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்ற கஷ்டத்தோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். அதனால் நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் பேசுவதை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒருவருடைய உள்ளத்தை உடைத்து உலகத்திலே வாழ முடியாத ஒரு மனிதனுக்கு அவர் எவ்வளவுதான் எண்ணத்தை செய்தாலும் நாம் அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து வாழ்வதை மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை. ஆதமுடைய மகன் காளையை அடைந்ததும் உறுப்புகள் அனைத்துமே அவனது நாவை இகழ்ந்து பேசுகிறது. எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீ பயந்து கொள். நீ சீராக இருந்தால் நாமும் சீராக இருக்கும், நீ சீர்கட்டு இருந்தால் நாம் சீர்கட்டு விடுவோம் என்று மண்டாடுகிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நாம் கொஞ்ச காலம் வாழ்க்கையிலே எத்தனை பேர்களுடைய உள்ளத்தை உடைத்திருக்கிறோம். இந்த நாவின் மூலமாக நாம் அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து நாம் நிம்மதியாக உலகத்தில் வாழ்வோம் என்று நினைக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நிம்மதியை தரமாட்டான் சகோதரர்களே. அதனால் நாம் பேசக்கூடிய வார்த்தையை நாம் யோசித்து பேச வேண்டும். நாம் அவர்களுக்கு எதை சொன்னாலும் அந்த வார்த்தை மக்களை எப்படி இருக்கும், அவர்களுடைய உள்ளத்தை உடைக்குமா இல்லையா என்று நாம் யோசித்து பார்த்து பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்திலே நாம் எப்படியும் பேசிவிடலாம், எந்த உள்ளத்தையும் உடைத்து விடலாம் என்ற எண்ணத்தை எடுத்து விட்டு நாம் அவர்களோடு நலவான முறையிலே நல்ல விடயங்களை பேசி நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற உள்ளத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவுடைய கெடுதிகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.